அடுத்தபடியாக நம்ம பக்தி பாடல்கள் சுற்றுல பாட போறது யாரு? மேகா மேம். நான் ரொம்ப ஹாப்பி மேகா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப ரொம்ப அழகா பாடினேன். தேங்க்யூ மேம். வாய்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்தது, பக்தி அப்படியே நிறைஞ்சிருந்தது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல. அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சாங். அந்த நடை அப்படியே திறக்கிறதோ அவர் பூஜை பண்ணுறதோ நிஜமாவே ஒரு ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக பாடினேன். சீர்காழி சாரோட மேல் சாங் எடுத்துட்டு ஒரு ஃபீமேல் வாய்ஸில் ஒரு குயில் நாதம் மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. ரொம்பவே அழகாக பாடினேன். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன் சாங்கில். ஜம்பிங் நோட்ஸ் அது ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. அண்ட் ஒரு grip இருந்தது உன்னோட வாய்ஸில். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ண உன்னோட நிறைய நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கேட்க வெயிட்டிங். தேங்க்யூ மேம். வைகுண்ட ஏகாதேசி, அந்த இந்த மாதிரி சொர்க்கவாசல் திறக்கிறது, அந்த பூஜை இங்கே நடக்கிறது, அதுக்கு முன்னாடி நீங்கள் பாடுறது எல்லாமே சேர்ந்து பார்க்கும்பொழுது திவ்யமாக இருந்தது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்கா. அதுக்கு முன்னாடி உங்களை கண்டிப்பாக கேட்கணும், அவர் ஏன் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்? எங்கள் ஊரில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெருமையே ஸ்ரீரங்கம் தான். ஏன்னா ஸ்ரீரங்கம் வந்து ஏஷியாலே பிக்கஸ்ட் டெம்பிள் டவர். அதுவும் இல்லாமல் 108 திவ்ய தேசமில் ஒரு திவ்ய தேசம். ஸ்ரீரங்கமில் வைகுண்ட ஏகாதசின்னு ஒரு 21 days ஃபெஸ்டிவல் நடக்கும். ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஃபர்ஸ்ட் 10 days வந்து பகல் பத்துன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் 10 days ராப்பத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் அப்போது ஒரு பிரசாதம் இருக்கும். செல்வரப்பம் பிரசாதம் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் கிடைக்கும். அதை நான் கொண்டு வந்திருக்கேன் ஜட்ஜஸ்க்காக. ஓ ஓ முதல்ல சாயந்திரமா உங்களுடைய ஸ்கோர்ஸ் ப்ளீஸ். சரண் சார் உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். ஸ்ரீனி சார் உங்களுடைய சீக்ரெட் ஸ்கோர். தேங்க்யூ. அண்ட் ஸ்வேதமா உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ்.